வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் பேசிக் பீட்ஸ் பார்டர் ஒர்க் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் பீட்ஸ் பார்டர் ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக குந்தன் ஸ்டோனும் 4mm பீடும், டியூப் பீடும், சுகர் பீட்ஸும், 2mm சைஸ் பீட்ஸும், கிறிஸ்டல் பீடில் சின்ன சைஸ் பீடும் பெரிய சைஸ் பீடும் எடுத்திருக்கேன். அதில் 3 டிஃப்ரெண்ட் கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு கிறிஸ்டல் பீடை கோர்த்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக். த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm சைஸ் பீடும் 4mm சைஸ் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே பின்பக்கமாக திருப்பி லாஸ்ட்டாக போட்ட பீடோட பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி இந்த பீட்ஸை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து சின்ன சைஸ் கிறிஸ்டல் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டாக போட்ட பீடோட உள்பக்கம் த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்டிச் ப்ளவுஸுக்கும் டொப்போட நெக்லைனுக்கும் ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு கிறிஸ்டல் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து 3mm பீடும் 2mm பீடும் கொடுத்து இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், இந்த பீடை சுற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த இடத்துல நாம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் அடுத்த ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 4mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே பின்பக்கம் திருப்பி பீடோட உள்பக்கம் விட்டு ஒரு லாக் பண்ணிப்போம். இந்த பீடோட மேல் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த பீடை சுற்றி நாம் 2 பீடாக சுகர் பீடை கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீடை கொடுத்து இந்த இடத்துல லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லைனில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச், த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு கிறிஸ்டல் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 2mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு 3mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்டல் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிப்போம்.
இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இரண்டாவது மெத்தடும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் ஒரு லைன் கீறிட்டு குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடை இந்த மாதிரி 3mm பீடை எடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு பீட்ஸை கொடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு 3mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டியூப் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அந்த த்ரெட்டில் கிறிஸ்டல் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், இன்னொரு டியூப் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே எடுத்து 3mm பீடை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு குந்தன் ஸ்டோனை கொடுத்து அது பக்கத்தில் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பெரிய சைஸ் கிறிஸ்டல் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே பின் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இன்னொரு குந்தன் ஸ்டோனை கொடுத்து இந்த இடத்துலேருந்து 3mm பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தொடர்ந்தும் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். மூன்றாவது மெத்தடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.